இந்திய ராணுவத்தின் கழுகு படை தர்மத்தின் காவலர் கூட்டு பயிற்சி. ஜப்பானுடன் இணைந்து அச்சுறுத்தும் நாடுகளை கண்காணிக்கும் அதிபயங்கர பயிற்சி. இந்திய ராணுவம் மற்றும் ஜப்பானின் தரைப்படை இடையேயான 5வது தர்மா கார்டியன் கூட்டு ராணுவ பயிற்சி ராஜஸ்தானில் உள்ள மகாஜன் துப்பாக்கி சுடும் தளத்தில் கடந்த பிப்ரவரி 26ஆம் தேதி தொடங்கி மார்ச் 9 வரை நடந்து வருகிறது. தர்மா கார்டியன் பயிற்சி ஆண்டுதோறும் இந்தியா மற்றும் ஜப்பானில் மாறி மாறி நடத்தப்பட்டு வருகிறது. இருதரப்பிலும் தலா 40 வீரர்கள் ஏராளமான அதிரடி பயிற்சிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். ஜப்பானிய படைப்பிரிவை சேர்ந்த 34வது காலாட் படைப்பிரிவின் துருப்புகளும் ராஜபுதன ரைபிள்ஸை சேர்ந்த ஒரு பட்டாலியனும் பிரதிநிதித்துவப்படுத்தப்பட்டு பயிற்சி மேற்கொண்டு வருகிறார்கள். தற்காலிக இயக்க தளத்தை நிறுவுதல், புலனாய்வு, கண்காணிப்பு மற்றும் மெழுகுகளை வைத்து உளவு பார்த்தல், நடமாடும் வாகன சோதனை சாவடி அமைத்தல், மோதல் ஏற்படும் கிராமத்தில் சுற்றி வளைத்தல் மற்றும் தேடுதல் நடவடிக்கைகளை செயல்படுத்துதல் ஆகிய முக்கியமான தற்காப்பு பயிற்சிகளை தற்சார்பு இந்தியா முன்முயற்சி மற்றும் வளர்ந்து வரும் பாதுகாப்பு தொழில்துறை திறனை வெளிப்படுத்தும் ஆயுதம் மற்றும் உபகரணங்களின் கண்காட்சிக்கும் ஏற்பாடு செய்து வருகிறார்கள். தர்மா கார்டியன் பயிற்சி நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக ஜப்பான் தரைப்படையின் கிழக்கு கமாண்டிங் ஜெனரல் லெப்டினன்ட் ஜெனரல் டொகாஷி யுச்சி இந்தியாவிற்கு வருகை தந்து பயிற்சி அளிக்கும் திட்டமும் இதில் அடங்கும். இதனையொட்டி அவர் இந்தியாவிற்கு வந்து மார்ச் 3ஆம் தேதி அன்று பயிற்சிகளை கண்காணித்தார். இந்த பயிற்சி இருதரப்பு துருப்புகளுக்கு இடையே பரஸ்பர இயக்கம், நல்லிணக்கம் மற்றும் தோழமையை மேம்படுத்த வழிவகுக்கிறது என்று இந்திய ராணுவம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது பாதுகாப்பு ஒத்துழைப்பின் அளவை மேம்படுத்துவதோடு இரு நட்பு நாடுகளுக்கும் இடையிலான இருதரப்பு உறவுகளை மேலும் வளர்க்கும் என்பதால் இந்தியாவிற்கு எதிரி நாடுகள் என்று குறிப்பிடக்கூடிய சீனா, பாகிஸ்தான் உள்ளிட்ட நாடுகள் அச்சத்தில் உள்ளதாக விமர்சனங்கள் எழுந்து வருகின்றன.